தூங்கும் மரம் வேண்டும் தாயே. இது தூக்கத்துக்கு ஏங்குற ஒரு பையனோட கதை. இந்த கதையை சொல்ல வந்திருக்கவங்க மீனாட்சி ராமசாமி. இந்த கதை ஏற்கனவே நான் யூடியூப்பில் எழுத்து வடிவில் போட்டேங்க. ஆனால் உங்களுக்காக நேராகவே கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் தான் கதை கேட்குறீங்கல்ல, ஆனால் கதையை கேட்குறீங்க, ஆனால் சேனலை தாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கதையை கேளுங்க. தூங்கும் மரம் வேண்டும் தாயே, இதாங்க கதையோட தலைப்பு. எனது அருமை மகனை எழுந்திருடா என்று என் உடலை வருடிய தாய். எரும மாட்டுக்கு எப்போதும் தூக்கமா என்று என்னை எட்டி உதைத்த தந்தை. காலை 8 மணிக்கே எதற்கு இந்த எழுப்புகின்ற நாடகம்? எனக்குள் தினமும் எழுகின்ற கேள்வி ஓட்டம். இதையும் தாண்டியே மீண்டும் இதோ இமைகள் அழுத்தும் தருணம். இதுவோ தூக்கமல்ல, சொர்க்கம். தூங்கும் மரம் வேண்டும் தாயே. மீண்டும் காதருகே கூச்சலிட்டார் எனது தந்தை. 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு பகலெல்லாம் ஆட்டம், இரவிலோ போர்வைக்குள் கைபேசி. பேருக்கு படிப்பதற்கு போதும், அதையும் நிறுத்து என்று கூச்சலிட்டார் அம்மாவிடம். அப்பாவின் ஏசலுக்கோ அம்மாவின் எதிர்மறையான விவாதம். இடியே தலையில் இறங்குவது போலொரு வாக்குவாதம். இதுவல்ல நான் விரும்பும் சுப்பிரபாதம். பாதி கண்களை திறந்த நானோ, திறந்த ஜன்னல் வழியே கண்ட காட்சியோ என்னை மீண்டும் குழந்தையாக்க பார்த்தது. தூரத்தில் ஒரு திரைப்படமாக தூக்கத்தில் விழித்த பிள்ளையை மீண்டும் தூளியில் போட்டு தாலாட்டு பாடி தூங்க வைக்க முயற்சித்த தாய். இதைப்போல் எனக்கும் தூங்கும் மரம் வேண்டும் தாயே என்றது என் மனம். பாடிக்கொண்டே எழுந்து நடந்தேன் காலை கடனை கழிப்பதற்கு. ஆனால் கழிப்பறைக்கல்ல, ஆற்றங்கரையை நோக்கி. எலி ஒன்று எதிரே ஓட எனக்குள் பொறாமையாட, எலிக்கு தினம் 12 மணி நேரம் தூக்கமாமே என்றோ படித்தது என் நினைவிற்கு வந்தது. நானும் எலியாக பிறந்திருக்கலாமோ என்றது மனம். தூங்கும் மரம் வேண்டும் தாயே. இதமான காற்று என் காதில் ஊடுருவ ஆற்றங்கரையிலே இதோ நான் கண்களை கசக்கி பார்க்கிறேன். கரையோரங்களில் தெரிந்த பச்சை பசேல் என்ற மரங்கள் தென்றலோடு விளையாடி கொண்டிருந்தன. தூரத்தில் தெரிந்த விவசாய நெற்கதிர்கள் அங்கே நடனமாடிக்கொண்டிருந்தது. அங்கே விடியும்